ஹே ஹலோ காய்ஸ், இது வந்து டே 2 ஆன ஏர் க்ரோத் சேலஞ்சு தான். இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே எப்பவும் போல் அந்த பழைய சாதம் தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து தயிரெலாம் மிக்ஸ் பண்ணலை, வெறும் அந்த தண்ணியும் உப்பு போட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஏர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பி பிளெண்ட் ஷாம்பு வந்து சரி வாங்கி வச்சு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதனால் என்னோடய ஏர் ஃபால் ரொம்பவே கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியானம் போல் ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எல்லா காயும் போட்டு துவையல் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே ஏர் க்ரோத்துக்கான மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் போல் கோவா எடுத்துக்கிட்டேன். கொய்யாக்காய் வந்து உண்மையிலே விட்டமின் சி, ஸோ அதை டெய்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து இட்லி எடுத்தேன், அது வந்து எடுக்கலை வீடியோ. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை பொடியும் நெல்லிக்காய் பொடியும் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்டு முடித்தோடனே குடித்தேன். இதுவும் நம்ம ஏர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. வெறும் முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் அயன் இருக்கிறதுனால அயன் கூட விட்டமின் சி வேணும். ஸோ நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால ரெண்டுமே கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும். இது டெய்லியும் எப்பவும் டெய்லி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அந்த சீட்ஸ் பவுடர் வந்து எடுக்கலை, ஏன்னா இது எடுத்ததுனால இதுவே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்ததுனால இன்றைக்கி அந்த சீட்ஸ் பவுடர் எடுக்கலை. பட் கம்பல்சரி சீட்ஸ் பவுடர் வந்து டெய்லி எடுக்கணும். நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டேன், இனிமேல் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கி வந்து ஏர் க்ரோத்துக்கு நைட்டே வந்து சீரம் வந்து தயாரிச்சுக்கிட்டேன். ஹேர்க்கு வந்து டெய்லி இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு ஏர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த சீரம் தான் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே வந்து உங்களுக்கு காஞ்சிடும், ஒன்றுமே உங்களுக்கு ஆயில் வச்ச போலாம் இருக்காது, ரொம்பவே ஏர்க்கு நல்லது. இதில் என்னென்னா ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு கொதிக்க வைங்க, அப்போது தான் வந்து அதோடைய எசன்ஸ்லாம் உள்ளேயே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்னா, அந்த ஆவாரம் பூ வாங்கி அதை காய வச்சு, அது கருவேப்பிலை, செம்பருத்தி இது 3மே வந்து காய வச்சு அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அது மறந்துட்டு கொதிக்க வைக்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த சூடுலேயே போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். காலையில் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏர் வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு தான் தூங்கணுமே. இன்றைக்கி வந்து எனக்கு ஏர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா டெய்லி ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட் இவ்வளோ தான் எனக்கு ஏர் ஃபாலே ஆச்சு. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான் எனக்கு ஆச்சு இன்றைக்கி டே 2.